ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தை பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 25வது வார்த்தை 26வது வார்த்தை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை, ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நம்முடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இருளின் பாதைகளும் மரணத்தின் பாதைகளையும் வியாதிகளினுடைய பாதைகளை துன்பத்தின் பாதையின் ஊடாக தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இழப்புகளை சந்திக்கிறோம், நெருக்கங்களை சந்திக்கிறோம், கண்ணீரின் பள்ளத்தாக்குக்கு ஊடாக நாம் கடந்து செல்லுகிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாதைகளில் நாம் நடக்கும் போது நாம் செய்ய வேண்டிய ஒன்று, நம்முடைய நம்பிக்கையை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். யோபுவினுடைய வாழ்க்கையில் இழப்புகளை சந்தித்த பொழுது, தீரா மகா துக்கத்தை, தீங்கை அவன் சந்தித்த பொழுது, தனக்கு உண்டான அத்தனை மேன்மைகளையும் அவன் இழந்து போன பொழுது, யோபு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனம், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்க மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் இன்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஜனமே, துன்பத்தின் பாதையிலே நாம் நடக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல், யோபு போன்ற தேவ மனிதர்கள், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்ற மனிதர்கள் தேவன் மேல் தங்களுடைய நம்பிக்கையை வைத்தார்கள். பவுலுடைய கப்பல் யாத்திரையிலே பிழைக்க மாட்டோம் என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது, அவர்கள் தங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் தங்களுடைய நம்பிக்கையை அவர்கள் வைத்திருந்தார்கள். அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார். சூடாக்கப்பட்ட அக்கினி சூளைக்கு முன்பாக 3 வாலிபர்கள், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, 3 வாலிபர்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார் என்று அந்த நம்பிக்கையில இருந்தார்கள். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இந்த பாடுகளின் ஊடாக கடந்து போகும் பொழுது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று அந்த நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே, தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு உதவி செய்வார், என்னை இதிலிருந்து மீட்டு கொண்டு வருவார், இதிலிருந்து என்னை விடுதலையாக்கி கொண்டு வருவார் என்று தேவன் மேல் உங்களுடைய நம்பிக்கையை வைக்கும்
அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாம, அந்த நம்பிக்கை அந்த உபத்திரவத்தில் உங்களை கையளித்து விடாமல், அந்த நம்பிக்கை உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும், தேவனுடைய அற்புதத்தை கொண்டு வரும். ரோமர் 12:12 சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நமக்கு நன்மை நடக்கும், நாம் தப்புவிக்கப்படுவோம், நாம் விடுவிக்கப்படுவோம், நாம் நன்மையை காண்போம் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருப்போம். நம்பிக்கையின் தேவன் சகலவித கிருபைகளை நமக்குள் பெருக செய்வாராக. அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாகிறாமல் மரித்தோரிலிருந்து எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையை வைத்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை தேவன் செய்வீர் என்ற அந்த நிச்சயத்தோடு காத்து நிற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.